ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் NHS-RCL நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு மந்த்லி சேலரி அப் டு 1,10,000 வரைக்கும் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 250க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கேட்டகரியிலேயே 10க்கும் அதிகமான போஸ்டிங் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் இந்த ரிலவெண்ட் ஃபீல்டு அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க அல்லது டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா B1 லெவலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எனிவேர் NHS-RCL அல்லது MAHSR ப்ராஜெக்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் NHS-RCL MAHSR ப்ராஜெக்டில் எங்கே வேண்டாலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்க்குமே மினிமம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து கிளியராக இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒர்க்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணீங்க, எந்த டைப்பு, என்ன நேச்சர் அண்ட் டைப் வந்து ஒர்க்கு பர்ஃபார்ம் பொறுத்து இண்டிகேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பின்ன வந்து இதுக்கு வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது BE BTechல இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும், ஆனால் நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணலைன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டியூட்டிஸாக இருக்கும், நைட்டு ஷிஃப்ட்டு, மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கை பொறுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து UR, EWS, OBC இந்த கேண்டிடேட்க்கு வந்து 400 பே பண்ண சொல்லியிருக்காங்க. SC ST உமன்ஸ் கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷனில் அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து ஜூன் 30 படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறப்ப ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் சப்மிட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனி இன்ஃபர்மேஷன் அப்டேட் இதெல்லாமே வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அல்லது எந்த மெயில் ஐடியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் எல்லா கம்யூனிகேஷனும் சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு அவுட் ஸ்டேஷன்லேருந்து வர கேண்டிடேட்க்கு வந்து TA வந்து பே பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பியூரிட்டி பாண்ட் வந்து 3 lakhs கொடுத்துருக்காங்க. மினிமம் பீரியட் வந்து 4 years கொடுத்துருக்காங்க. பே அண்டு எமால்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரியோட HR அலவன்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, அதர் அலவன்ஸு, PF, கிராஜுவிட்டி அமௌண்ட்டு இதெல்லாம் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேசிக் பே பார்த்தீங்கன்னா 35,000 1,10,000 வரைக்கும் பேசிக் பே மந்த்லி சேலரியாக தராங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அல்லது கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. இது வந்து அப்சர்ப்ஷன் பேசிக்ஸில் சிக் பே வந்து தராங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.